இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் தற்போது வெளியிட்டிருக்காங்க. அதேமாரி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு MHCTNGOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே MHC.TN.gov.in MHC ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக ரிக்வீட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிட்டு இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் வைவா போஸ் டு த போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், ப்ராசஸ் சர்வர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து 28/4/2024 நோட்டிஃபிகேஷன் நம்பர்லாம் கொடுத்துட்டு March 8 தான் வந்து இந்த லிஸ்ட் வெளியிட்டிருக்கா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. நான் செலெக்ஷன் லிஸ்ட்டு மட்டும் டவுன்லோட் பண்ணி ஷோ பண்ணுறேன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக PDF ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் சொல்லி வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் following candidates are provisionally start listed for YOS for the post of examiner, reader, process writer, xerox operator அந்த மாதிரி டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டேட் கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறமா சீரியல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், கேண்டிடேட் நேம், அவங்க என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் கார்டத்தில் கடைசியாக டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்கும். நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்களோட நேம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இல்லைனா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து 5ஆவதாக வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டெவலப் பண்ணி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், நேம்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.